இது வெறும் புலாவ் மட்டும் இல்லை, ராயல் ஆப்கானி ஸ்டைலில் செஞ்ச ஒரு புலாவ். ஜூஸி மட்டன் வித் கேரமலைஸ்டு கேரட், ஃப்ளேவர் பிளாஸ்ட் இன் எவ்ரி பைட். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம ஆப்கானி ஸ்டைலில் ஒரு புலாவ் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ்லேஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10-15 கேஷ்யூ நட்டு, 2 பச்சை மிளகா, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பட்டை. அதை நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைச்சி பண்ண கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா இந்த புலாவுக்கு உண்டான மசாலா. அதுக்கப்புறம் கேரட், இதுவும் ஸ்லைஸில் வெட்டிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்மதி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நான் மட்டன் ஆல்ரெடி 2 விசில் வச்சு நான் வேக வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி 5-6 பேருக்கு கிட்ட 4-5 பேர்கிட்ட நான் பண்ணுறேன் இன்றைக்கி புலாவ். அதனால் நான் ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானோன்னே இப்போ என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட 1 மினிட்டே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சா. அப்படி விட்டுருங்க, நல்லா ப்ரௌன் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் மட்டன் போட்டுடலாம். ஓகே, நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. நீங்கள் இதோடையும் நல்லா ஃப்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 விசில் வச்சு வேக வச்ச மட்டனை இதில் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு இந்த மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இதோடு சேர்த்து என்ன பண்ணலாம், பச்சை மிளகா நடுவில் கீறி போட்டுருங்க. ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க. மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணியோட ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம மற்ற எல்லாமே போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 1-2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மெத்தடு மட்டும் ஆப்ஷனல் தான். வேணும்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கும் போட்டுக்கோங்க. வேணுன்னா போடுங்க, இது போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன்லேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டன் வேக வச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. மட்டன் எப்படியே கூட நீங்கள் போட்டு இது பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகும். ஸோ இங்கே டைம் கன்ஸ்ட்ரெயின்னால் நான் மட்டனை வேக வச்சிட்டேன் தனியாக. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 1 to 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை அப்படி குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டனுக்கும் இதுக்கும் தேவையான ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ரைஸும் போட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் 3.5 டம்ளர் 3.25 டம்ளர் கிட்ட வச்சுருக்கேன். அதுக்கு நான் கரெக்டாக 6 அப்படி இல்லைன்னா 7 டம்ளர். ஒரு சில நேரம் ஒரு இதுக்கு 2 டம்ளர் வைப்பாங்க, ஒரு சில நேரம் 1.5 டம்ளர் வைப்பாங்க. என்னோடய பாஸ்மதிக்கு நான் கரெக்டாக 1.5 டம்ளர் கணக்கு வச்சு ஊற்றிருக்கேன். ஸோ அப்படியே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரைஸுக்கும் மட்டனுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இங்கே நான் கரெக்டாக 3 பேருக்கு பண்ணுறனால 3-4 பேருக்கு பண்ணுறனால 2 ஸ்பூன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை செக் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க.
இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா ரைஸும் இருக்குது. கரெக்டாக இங்கேனா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் 2 பேருக்கு தான் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூனே போதும். 250 கிராம் மட்டனே போதும். இங்கே 4 பேருக்கு பண்ணுறதுனால இங்கே நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா இது வந்து கரெக்டாக 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 2 பட்டை நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைச்ச மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொதித்து வந்தோடனே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ரைஸை வந்து போட்டுருவோம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு அப்படியே தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. திரும்ப ஒரு வாட்டி வேணால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போடலைன்னா செக் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கும் போட்டனால ஒரு சில உருளைக்கிழங்கும் உப்பு வந்து லைட்டாக எடுத்துக்கும், ரைஸுமே லைட்டாக எடுத்துக்கும். ஒரு வாட்டி மட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தம் வச்சிடலாம். கரெக்டாக இருக்குது. வேணால் இங்கே நான் வெறும் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் தம் வைக்கிற மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தக்கப்புறம் நம்ம வந்து தம் வச்சுருவோம். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரைஸு. அப்போ தான் வந்து நம்ம தம் வைக்க முடியும். நான் சொன்ன பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்த கேரட்டை வந்து போட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த நேரம் கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட் தான் லாஸ்ட்டில் போட போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நெய் வந்து மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ அதை நம்ம தம் வச்சுருவோம். என்னோடய தம் ஸ்டைல் இது தான். கீழே பேஸில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அது நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோதான். தம் வச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்தாலே வந்து நம்மளுக்கு தம் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ கேரட்டை வந்து ஓரமாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கேரட் வந்து ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் வந்து கேரட் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ சைடில் இருந்து கிண்ட ஆரம்பிங்க. கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ மோரோவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த அஃப்கானி புலாவ் வித் கீ மட்டன் சுக்கா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு செமி கிரேவி மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து புலாவ் வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து லேட்டராக நான் அந்த கீ மட்டன் எப்படி பண்ணணுங்கிறத போடுறேன், டியூ டு சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பக்காவாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So see you on next video. Until then, bye.